கீர்த்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்னைக்கு உட்காந்து பூஜை பண்ணது கிடையாது. பகவான் கிருஷ்ணர் என்னைக்கும் தியானம் பண்ணது கிடையாது. பகவான் கிருஷ்ணர் என்னைக்கும் உட்காந்து யோகம் பண்ணதும் கிடையாது இல்லையா? இல்லை பகவான் கிருஷ்ணர் உட்காந்து யஜ்யம் பண்ணதும் கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிருஷ்ணர் யஜ்யம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணர் யஜ்யம்லாம் பண்ண மாட்டார். இல்லை கிருஷ்ணர் வந்து என்னைக்காவது பூஜை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அகர்பத்தியெல்லாம் வச்சு பார்த்துருக்க முடியாது. இல்லை கிருஷ்ணர் வந்து கோயில் வழிபாடு தியானம் உட்காந்து பண்ணுறது, ஓம் ஓம் சொல்கிறது பண்ண மாட்டார். கிருஷ்ணர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னது? பகவானுடைய பேர் அவரே சொல்லிக்கிறார். கிருஷ்ணருடைய பேரை அவரே சொல்லிக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? நாம் எல்லாருமே சொல்லணும் அப்படின்ற காரணத்துக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த நாம சங்கீர்த்தனம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மணிவரன் பிரபு எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. கடையில் எல்லா செட்டப்பும் இருக்குது. ஆளுங்க என்ன பண்ணார்? உள்ளார சேர்த்துறாரு. அப்பாயின்மெண்ட் கொடுத்து உள்ளே சேர்த்துட்டார். உள்ள ஏசி ரூம் இருக்குது, போயிட்டு வரதுக்கு வண்டி கொடுத்துட்டாரு, சம்பளம் கொடுத்துட்டாரு, காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டாரு, நல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டாரு, மாதத்துக்கு 4 நாள் லீவ் கொடுத்துட்டாரு, இதுக்கு மேலே போனஸு இன்சென்டிவ் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. இப்போ எம்ப்ளாயினுடைய வேலை என்னது? எல்லாரும் சொல்லணும், என்ன எம்ப்ளாயுடைய வேலை என்னது? வேலை பார்க்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த எல்லா வசதியும் எடுத்துக்கிட்டு, ஓகே சார் டாட்டா, நான் டைம் இருந்தால் என்ன பண்ணுறேன், டைம் இருந்தால் அந்த வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அதுக்கு பேர் என்னது? சீட்டிங் இல்லையா? ஏன்னா அவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். எதுக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன்? எல்லா வசதி எதுக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன்? எனக்கு வேலை பார்க்கறதுக்காக. ஆனால் நீ என்ன பண்ணுற? எல்லா வசதியும் எடுத்துக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க இல்லையா? உன் வேலையை பார்க்கறதுக்கு நான் வசதி செஞ்சு கொடுக்கல. நீ உன் வேலையை பார்த்துக்கலாம். எப்போ பார்த்துக்கலாம்? என் வேலை போக உனக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்? அந்த வேலையை பார்த்துக்கலாம். பட் என்னோட வேலை வரும்போது என்ன பண்ணுங்க? நீங்கள் எனக்கு வேலை பண்ணும். எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? அதே போல் இந்த மொத்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கோங்களேன், இந்த உலகத்தை எடுத்துக்கோங்களேன். நாம் இந்த உலகத்துக்கு புது அப்பாயின்மெண்ட்டோட வந்தோம் இல்லையா? குழந்தையா வயிற்றுலேருந்து வெளில வந்தோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சே அனுப்பிச்சிருக்காரு யமதர்மன் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. வந்த உடனே நமக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சுருக்காங்க. வந்த உடனே சுவாசிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? காற்று. யார் கொடுத்தது தான்? பகவான் கொடுத்தது தான் இல்லையா? குடிக்கிறதுக்கு தண்ணீர். நாம் அதுக்கப்புறம் வயிற்றுல ஜீரணம் பண்ணுறதுக்கு அக்னி, நம்ம பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா, தங்கிறதுக்கு வீடு, உண்பதற்கு உணவு இல்லையா? உடுத்துவதற்கு உடை, இப்படி எல்லாமே கொடுத்தது யார் தான்? ஹலோ, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? யாரெல்லாம் கண்ணை திறந்துட்டு தூங்குறீங்க? யாராவது பதில் சொல்லனா அவங்ககிட்ட தான் கேள்வி கேட்பறாங்க. நீங்கள் என்னுடைய கிளாஸில் உட்காந்தீங்கன்னா தலையால் ஆட்டணும், இல்லை சிரிக்கணும். வெரி குட், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சிரிக்கணும். இல்லைன்னா அவங்கள தான் பார்த்து கரெக்டாக கொஸ்டின் கேட்பேன். இங்கே ஒரு சிலர் வந்து தலையை ஆட்டுறது கிடையாது. என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியல. ஸோ கடைசி என்ன சொன்னானு? கடைசி என்ன சொன்னேன்? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு? ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ நம்முடைய வேலை என்னது? இங்கே வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் கொடுத்துருக்காரோ அதை அவருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். இப்போ குடும்பம் வேண்டான்னு சொல்லலை. இப்போ வேலை பண்ணுறாங்கல்ல உங்கள் கடையில், அவங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா? குடும்பம் இருக்கு. குழந்தைங்க இருக்காங்களா? அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்களா? பட் அதோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்க? உங்களுடைய வேலையும் பார்த்துக்கிறாங்க இல்லையா? யாரும் உங்களை என்ன சொல்ல, என் கடைக்கு வந்தேன்னா குடும்பத்தெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடு அப்படியா சொல்கிறீங்களா? அப்படியாரும் சொல்கிறது கிடையாது. குடும்பத்தை பார்த்துக்கிறது தான் வேலை பண்ணுறோம் இல்லையா? ஆனால் குடும்பத்தை பார்த்துக்கிறதே நம்முடைய வேலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதே போல தான் இந்த உலகத்தில் பகவான் நமக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்காரு. என்ன காரணத்திற்காக? ஒரு பிஸ்னஸ் எதுக்காக கொடுத்துருக்காரு? பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவா? அவர் சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு. குடும்பத்தை கொடுத்துருக்காரு எதுக்காக? குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கா?
குடும்பத்தோட அவருக்கு சேவை பண்றதுக்காக. குழந்தைகளை கொடுத்திருக்காரு எதற்காக? காலையில் எழுந்திரிச்சேன், டாட்டா பாய் பாய், ஸ்கூலுக்கு போயிட்டு வா கண்ணு, அனுப்பி வச்சிடறோம். பட் கோயிலுக்கு கூட்டிட்டு வரதே கிடையாது இல்லையா? அப்போ உங்களுக்கு புரியுது நான் பேசுற விஷயம்? புரியுதா? சிம்பிள் விஷயம் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட பகவான் எதெல்லாம் கொடுத்துருக்காரோ அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம யாருக்கோட சேவையில் ஈடுபடுத்தணும். இதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியாது. இப்போ வெளியில் வேலை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, வெளியில் சுற்றிட்டு இருக்கான், அவனை வந்து ஒரு கம்பெனியில் சேர்த்து வேலை பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு கைடன்ஸ் தேவை இல்லையா? உங்கள் கம்பெனியில் கைடன்ஸ் இருக்கு. கைடன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கொஞ்சம் நீங்கள் கவனிக்கும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதனால நான் வெளில உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னா கைடன்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவைப்படுது. கைடன்ஸ் இல்லைன்னா என்ன ஆவான்? அவன் வேலைக்கு வரவே மாட்டான், இல்லை சுற்றிட்டு இருப்பான் இல்லையா? அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு கைடன்ஸ் தேவை. கைடன்ஸ் இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பக்தியே பண்ண முடியும். கைடன்ஸ் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? பக்தி பண்ண முடியாது. இப்போ நமக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பக்தி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அதை என்ன பண்ணுறோம்? ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ சாஸ்திரான்னு சொல்லுது அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குருவை அணுகி அந்த குரு கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும்? வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அந்த குரு கிட்டேருந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரை எடுத்துக்கிட்டு அந்த அறிவுரை பிரகாரம் என்ன பண்ண நம்ம கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா அவங்க எல்லாருக்குமே? ஓகே. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் கடவுளை வழிபடுறீங்க. இங்கே இருக்கவங்க யாருக்காவது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களா? இங்கே கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கா? இருக்கா இல்லையா? வாய் திறந்து பதில் சொல்லணும். இதே சினிமா பாட்டு போட்டோம்னா எல்லாரும் வாய் நிறைய பாடுறவங்களாம் இருக்காங்க. பட் கிருஷ்ணருக்கு வாயை திறக்கிறதா? எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. சரி, இங்க இருக்கவங்க எல்லாரும் கடவுளை வழிபடுறீங்க இல்ல? ஏன் கடவுளை வழிபடுறீங்கன்னு எனக்கு சொல்லணும். இப்ப நீங்க ஏன் கடவுளை வழிபடுறீங்க? நான் யாரை கேட்கறேன்னு அவங்க மட்டும் பதில் சொன்னா போதும். ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொல்ல விருப்பப்பட்டா கை தூக்கிட்டு சொல்லிடுங்க, இல்லை நானா யாரையாவது கொஸ்டின் கேட்பேன். நீங்க ஏன் கடவுளை வழிபடுறீங்க? டக்கு டக்குன்னு சொல்லணும். எனக்கு டைம் இல்லை, எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. எல்லாருமே எல்லாரும் நல்லா இருக்குன்னு வழிபடுறோம். ஓகே. வேற அமைதிக்காக வழிபடுறோம். ஓகே. தேவையானது கிடைக்கணும். ஓகே. நினைச்சது நன்றி சொல்லணும். ஓகே. வேற உங்களை படைச்சதே பகவானுக்கு வழிபாடு பண்றதுல. ஓகே. உலகமே நல்லா இருக்கணும். ஓகே. முக்தி அடைவதற்காக வேற என்ன காரணம் இருக்கு கடவுளை வழிபடுறதுக்கு? இப்போ நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்போ சுனாமி வருது, பெரிய அலை வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா கடவுள் எல்லாருக்கும் நல்லது பண்ணவே இல்லை, இவர் கடவுள் இருக்காரா? கடவுளே இல்லைடா அப்படி என்ன பண்ணுவோம்? கடவுள் உடனே நிராகரிச்சுட்டு போயிடும். அமைதி, என் வாழ்க்கையில் அமைதியே கிடைக்க மாட்டேங்குது, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்காங்க. முக்தி யாருக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியறதுன்னா இட்லி கெட்டி சட்னி தான். முக்தி எங்கே தெரிய போகுது நமக்கு இல்லையா? இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக அங்கே தான் போய் நிற்போம் இல்லையா? நானும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பார்ப்பேன். ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது வந்து பேசுவாங்க, யாராவது வந்து கேள்வி கேட்பாங்க, யாராவது வந்து எங்கள் வீட்லேயும் ப்ரோக்ராம் வச்சுக்கலான்னு சொல்லி யோசிப்பாங்க நினைப்பேன். ஆனால் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஜமக்காலத்தை எப்படி உதறிட்டு போயிடுவாங்களோ அது போல் பேசின விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க? அப்படியே உதறிட்டு கடன்னு வெளில பிரசாதம் சாப்பிட்டு எல்லாம் டாட்டா பை பாய் சொல்லிட்டு வரேன் ஹரே கிருஷ்ணா பாமி வரேன் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் யோசிக்கணும், கடவுளை நான் ஏன் வழிபடுறேன் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கணும். கடவுளை வழிபடுவதற்கு நமக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும். ஓகே, இங்கே யாராவது நீங்கள் ஏதாவது வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் பேச மாட்டேன். அதுதான் என்னுடைய பழக்கம். எல்லாரும் இங்கே கவனிக்கணும். ஓகேவா? ஸோ கடவுளை வழிபடுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? எனக்கு கிருஷ்ணரை வழிபடுவதற்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். வேறு எந்த காரணமும் இருக்கக்கூடாது. வேறு எந்த காரணம் இருந்தாலும் அந்த காரணம் போயிடும், நம்மளை விட்டு போயிடும். எனக்கு செல்வம் வரணும், அமைதி கிடைக்கும்,
எல்லாரும் நல்லா இருக்கணும், முக்தி கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும், நடக்காம கூட போயிடலாம் இல்லையா? நமக்கு தெரியாது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனால் நாம் கிருஷ்ணனை வழிபடுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன காரணமாக இருக்கணும்? என்னவா இருக்கணும்? எனக்கு பக்தி செய்வதற்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு கீர்த்தனை பண்ண பிடிச்சிருக்கு, எனக்கு பகவானை பார்க்க பிடிச்சிருக்கு, எனக்கு பகவானை பற்றி கேட்பதற்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பகவானுடைய குணங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கணும் பகவானை வழிபடுவதற்கு. புரிஞ்சுதா அவங்களுக்கு எல்லாருக்குமே? இப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏங்க எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மணிவரன் கேட்குறாங்க, ஏங்க எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்ட்டு அவங்க வாய்ஸ் கேட்குறாங்க. எனக்கு இதை வாங்கி கொடுக்குறீங்க, அதை வாங்கி கொடுக்குறீங்க, இல்லைம்மா நீ நல்லா சமைச்சு போடுற, இல்லைம்மா நீ வந்து குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிற, இல்லைம்மா நீ வந்து அப்பா வீட்டுக்கு அடிக்கடி போகிறது இல்லை இல்லையா, இல்லைம்மா நீ வந்து பக்கத்து வீட்டில் உட்காந்து என்னை பற்றி குறை சொல்கிறது கிடையாது, இதெல்லாம் சொன்னால் வேலை கேட்காது. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பதில் என்ன தான் இருக்கணும்? என்ன பதில் எதிர்பார்ப்பீங்க? எனக்கு பிடிச்சிருக்குமா அவனை கொடுக்கறதுக்கு, ஒரே ஒரு பதில் தான் இருக்கணும். வேற பதில் இருந்தால் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓஹோ, அப்போ நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு ஆஹா பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு வந்துடுவோம். ஒரே ஒரு பதில், சிம்பிள் பதிலாக இருக்கும். என்ன பதிலாக இருக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, கிருஷ்ண பக்தி எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். கிருஷ்ணர் எனக்கு பிடிச்சிருக்கு. கிருஷ்ணரை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகளுக்கு கூட என்ன பண்ணும்? கிருஷ்ணரை பார்த்தா, அவரை பார்த்தா ஆசை வந்துடுமா. சூர்பனகான்னு ஒருத்தர் இருந்தா, ராமர் என்ன பண்ணாரு? மூக்கையும் காதையும் லக்ஷ்மணன் அழுத்து அனுப்பிட்டார். அவன் குடுகுடு ஓடி போட அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி என் மூக்கையும் காதையும் அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்மளை யாராவது திட்டாங்கன்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள பற்றி சொல்லும் போது நான் இருக்கான்ல அவன் தான் திட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். இதே மூக்கையும் காதையும் அறுத்தவனை போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறா? அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் கண்ணு பார்த்தா தாமரை மாதிரி இருக்கும், அவ்வளோ உதட்ட பார்த்தா கோவை பழமாக இருக்கும், அவன் கைகள்லாம் நீளமாக இருக்கும், அவ்வளோ அழகான ஒருத்தன் என் மூக்கையும் காதையும் அறுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன இருக்கும்? அப்போ கூட அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எந்த சமயத்தில் என்ன பண்ண முடியாது? கிருஷ்ணரையோ ராமரையோ நம்மளால திட்டவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரையும் பார்த்தா பிடிக்குமா. கிருஷ்ணா அப்படின்னாவே என்னதான்? அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ண கரிஷ்யதி இது கிருஷ்ணஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எல்லாத்தையும் இழுத்துருவாடா, எல்லாத்தையும் யாரெல்லாம் பார்க்குறவங்க எல்லாத்தையும் அவர் கவர்ந்துடுவார். கிருஷ்ண கிரக கிரகிதாத்மான்னு சொல்லி சொல்றது ஒன்று. அப்போ நாம் பக்தி செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும். நாம் கடவுளை வழிபடுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும். என்ன காரணம் அது? எல்லாருமே என்ன பிடிச்சிருக்கு? கிருஷ்ணரை பிடிச்சிருக்கு. எல்லாரும் இங்கே கவனிங்க. அங்கே யாராவது மனுஷங்க நடந்து வந்துட்டு தான் இருப்பாங்க, யாராவது தேவதை வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அங்கே லக்ஷ்மி தேவி வராங்க, சரஸ்வதி வராங்க, பிரம்மா வராரு, ஹரே கிருஷ்ணன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணுங்க நீங்கள்? அப்போ வேடிக்கை பார்க்கலாம். இப்போதைக்கு எல்லாருமே இங்கே மட்டும் கவனிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுதான் அவங்க எல்லாருக்குமே? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னான்னு கிளாஸ் ஆரம்பத்தில்? இந்த கீர்த்தனம் யார் பண்ணக்கூடியது? பகவானே பண்ணக்கூடிய ஒரு காரியம் கீர்த்தனம் தான். அதனால் உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நல்ல விஷயத்தை நடக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை? பெரிய பெரிய பூஜைகள் பண்ண தேவையில்லை, ஹோமம் பண்ண தேவையில்லை, உட்காந்து பெரிய பெரிய தான தவம் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணால் போதும்? நல்லா கீர்த்தனை பண்ணால் போதும். இவெல்லாம் கீர்த்தனை பண்ணல இல்லையா? இந்த மாதிரி கீர்த்தனத்தை பார்த்தாவே கிருஷ்ணர் இறங்கி வந்துடுவாரே தவிர, நீங்கள் எவ்வளோ நெய்யை ஊற்றினாலும் அது என்ன பண்ண மாட்டார்? கிருஷ்ணர் வெளில வரமாட்டார். ரொம்ப எளிமையான வழிமுறை நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த பொண்ணு பேர் என்னது? பக்கத்தில் ஐஸ்வர்யா. என்ன படிக்கிற? 9th. ஓகே. இப்போ ஐஸ்வர்யாவை கூப்பிடணும் அப்படின்னா, இப்போ மணிவண்ணன் வந்து ஐஸ்வர்யா கூப்பிடணும், உங்கள் பொண்ணு தானே, கூப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்? கூப்பிடுவார் இல்லையா? ஐஸ்வர்யா பூஜை பண்ணுமா? அகர்பத்தி காட்டி பூஜை பண்ணுமா? பூஜை பண்ண தேவையில்லை. இல்லை யாகம் பண்ணுமா? பண்ண தேவையில்லை. உட்காந்து தியானம் பண்ணுமா? தேவையில்லை. என்ன பண்ண போதும்? எப்படி கூப்பிடணும்? ஏ ஹோ ஹோ ஹோய் அப்படி கூப்பிடுமா? அப்படி கூப்பிட்டா யார் வருவாங்கன்னு தெரியாது இல்லையா? எப்படி கூப்பிடணும்? பேரை சொல்லி கூப்பிடணும். அது எப்படி கூப்பிடணும்? அன்போடு கூப்பிடணும். ஏய் ஐஸ்வர்யா ஆயிங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணுவா? போப்பா சொல்லிட்டு அவன் போயிடுவான் இல்லையா? எப்படி கூப்பிடணும்? அன்போடு கூப்பிடணும். அதே போல் நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணரை கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? அன்போடு கூப்பிட்டா போதும், வந்துடுவார். நீங்கள் யாகம் பண்ண தேவையில்லை, தியானம் பண்ண தேவையில்லை, ரவம் பண்ண. இதான் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோமா?
அப்ப இனிமேல் உங்க வீட்டுல கிருஷ்ணரை கூப்பிடணும் என்ன பண்ணுங்க? என்ன பண்ணும்? அன்போடு எப்படி கூப்பிடுவீங்க? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? கீர்த்தனை பண்ண வைக்கணும் இல்லையா? வீட்டுல என்ன பண்ணும்? கீர்த்தன் பண்ணும். தனியா கூப்பிட்டா வரமாட்டார். கிருஷ்ணன் என்ன பண்ணும்? கீர்த்தனமா கூப்பிட்டா தான் வருவார். கூட்டம் தான் வருவார். கூட்டம் எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு. அவர் கிளம்பி ஏன்னா கூட்டமே இல்லை. அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு பெரிய கூட்டம் இருந்தாதான் தலைவரே வராது. ஒரு 10,000 பேர் வருவாங்களான்னு கேட்டுதான் வராது. அப்படி இருக்கும்போது இனிமேல் யார் வந்தாலும் அங்க வெளில வெயிட் பண்ணுறது, யார் உள்ள வேண்டாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உங்க வீட்டுல யார் வீட்லயாவது கிருஷ்ணரை வர வைக்கணும்னா என்ன பண்ணுங்க? கீர்த்தன் அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இந்த கீர்த்தன் ப்ரோக்ராம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப கம்மி தான். இவர் நிறைய பணம் வாங்கி வச்சிருக்காரு, இவ்வளவு கூட தேவையில்லை. கிருஷ்ணர் கேட்கறது என்னமா கேட்கிறாரு? பத்திரம், புஷ்பம், பழம், தோயம், 4 கேட்டகரி கேட்கிறாரு. ஒன்று பத்திரம். பத்திரம்னா என்னது? இலை. எந்த இலை கேட்கிறார்? வாழை இலை கிடையாது, துளசி இலையை கேட்கிறாரு இல்லையா? பத்திரம். அடுத்தது புஷ்பம். புஷ்பம்னா பூவு. தென் பழம். பழம்னா என்னது? பழம். 4வது ஆப்ஷன் தோயம். தோயம்னா என்னது? தண்ணீர். இதெல்லாம் ப்ளூரல்ல கேட்கல. பழங்கள், புஷ்பங்கள் அப்படின்னு கேட்கல. என்ன கேட்கிறாரு? ஒரே ஒரு பழத்தை வைப்பா, ஒரே ஒரு பூவையாவது வை, துளசி இலை ஒன்னையாவது வை. இது எதுவுமே கிடைக்கல, கொஞ்சமாவது தண்ணியை வை. ஏன்னா கிருஷ்ணர் என்ன தெரியுமா சாப்பிட போறாரு? நம்ம வைக்கக்கூடிய புளியோதரை சாப்பிட மாட்டார். நீங்க 1000 படி புளியோதரையை கிண்டி பெருமாளுக்கு வைக்கலாம். பெருமாள் சாப்பிட்றது புளியோதரையா? புளியோதரை யார் சாப்பிட்றது? நம்ம தான் சாப்பிட போறோம். நல்லா நெய் ஊத்து, நல்லா அதில் எண்ணெயை ஊற்று, கொஞ்சம் முந்திரி பருப்பை போடு, அதில் நல்லா சுவையாக சமைச்சு நம்ம தான் சாப்பிடுவோம். அந்த சௌராஷ்டிராக்காரங்களை கூப்பிடு, அவங்க சமைக்க புளியோதரை நல்லா சமைப்பாங்க. சைடில் அவங்க ஹரி இருக்கானே, சைடில் வந்து சுண்டல் சாம்பார் வை, புளியோதரை நல்லா இருக்கும். நம்ம தான் எல்லாம் பிளான்லாம் பண்ணுறோம். இதை கிருஷ்ணர் சாப்பிட போகிறது கிடையாது. கிருஷ்ணர் என்ன தெரியுமா சாப்பிடுவார்? நம்முடைய அன்பை மட்டும்தான் சாப்பிட்றாரு இல்லையா? அதனால நாம் செய்ய வேண்டிய விஷயம் கிருஷ்ணருக்கு அன்போடு செஞ்சால் போதும். ஸோ என்ன பண்ணுவோம்? வீட்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை அரேஞ்ச் பண்ணலாம். சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தால் கூட போதும். நான் வந்து என்ன பண்ணலாம்? கீர்த்தன் பண்ண முடியும். இது முதல் விஷயம் கற்றுக்கிட்டோம். 2வது விஷயம் என்ன கற்றுக்கிட்டோம்? கிருஷ்ணரை ஏன் வழிபடுறோம், கடவுளை ஏன் வழிபடுறோம்? வழிபடுறதுக்கு காரணம் என்னது? யாருக்கு? கிருஷ்ணருக்கு பிடிச்சிருக்கா? கிருஷ்ணரை வழிபடுவது எனக்கு இது ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இது இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நீங்க கிருஷ்ணர் எப்பயுமே வழிபட்டே இருக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கவே பிடிக்காதே. உண்மைதானே? கிருஷ்ணரை பிடிக்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒருத்தருக்கு ஜிகிருதண்டா பிடிக்கும், என்ன பண்ணுவார்? அவர் தினமும் சாப்பிடுவார். மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்? தினமும் பஜாருக்கு போயிட்டு தினமும் காலைல ஒரு ஜிகிருதண்டா, சாயந்தரம் ஒரு ஜிகிருதண்டா குடிப்பார். பிடிச்சிருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? ரெகுலராக செஞ்சுட்டே இருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனால் நம்மளுக்கு கிருஷ்ணரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் நம்ம ரெகுலராக கிருஷ்ணருக்கு ப்ரோக்ராம் பண்ணுறோமா, இல்லை கிருஷ்ணருடைய கோயிலுக்கு வரோமா அப்படின்னா வரது கிடையாது. இப்படி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அமைஞ்சா என்ன பண்ணுறோம்? நம்ம 7:30 மணி ப்ரோக்ராமுக்கு 8:30 மணிக்கு வரும் இல்லையா? பிடிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 7 மணிக்கே வந்துடும். ஆமாவா இல்லையா? இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு சொல்லியிருக்கா, உன்னை மீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், வா நாளைக்கு காலைல 8 மணிக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? முதல் நாள் நைட்டு 8 மணிக்கே போய் உட்காந்துப்பான் இல்லையா? என்ன காரணம்? பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு காரணம் தான். இப்போ நம்மளுக்கு யாராவது சொந்தக்காரன் கல்யாணம், ஹரே கிருஷ்ணா, சொந்தக்காரங்க யாராவது நம்மளுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, வெளியூர் தான் கல்யாணம், என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து மெனக்கட்டு வண்டியை பிடிச்சிக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? கிடுகிடுன்ட்டு போய் சேர்ந்துட்டு அங்கே ஃபுல் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? இங்கே திரும்ப வரும். கல்யாணம் இன்றைக்கி நாளைக்கு போவோமா? போக மாட்டோம் இல்லையா? கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் கிருஷ்ண பக்தி வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? லேட்டாக. கிருஷ்ணர் தானே, லேட்டாக போய்க்கலாம். எத்தனை மணிக்கு நீ ப்ரோக்ராம் சொன்னாங்க? 7:30 மணிக்கு. அப்போ 8:30 மணிக்கு போனால் போதும். ஆமாவா இல்லையா? நாம் எப்படி நடந்துக்கிறோமோ கிருஷ்ணரும் அதே போல தான் நடந்துப்பார். நீங்கள் ஒரு உதவின்னு போய் கேட்டு நின்னீங்கன்னா, இப்போ தானே வந்திருக்கேன், 1 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை தள்ளி வச்சிருவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே திரும்ப பண்ணுவார். கிருஷ்ணர் கண்ணாடி மாதிரி.
கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்க சிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கண்ணாடி உங்களை பார்த்து, கண்ணாடி முன்னாடி உருன்னீங்கன்னா கண்ணாடி என்ன பண்ணும்? உங்களை உருன்னு தான் பார்க்கும். அதனால கிருஷ்ணர் கிட்ட மட்டும், கிருஷ்ணர் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும் இல்லையா? நீங்க ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணாலும் என்ன பண்ணுவார்? அதை பெருசா எடுத்துப்பார். சின்ன நல்ல காரியம் பண்ணாலும் போதும், சின்ன காரியம் பண்ணாலும் போதுமா. அதனால கிருஷ்ண பக்தியில நமக்கு தேவையான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? சின்சியாரிட்டி. என்னது? சின்சியரா இருக்கும். எல்லா விஷயம் சின்சியரா இருக்கும். வேற எதுவும் தேவையில்லை கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணன் நம்மளுடைய சின்சியாரிட்டி மட்டும் தான் பார்க்குறாரு தவிர, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? 7:30 மணி ப்ரோக்ராமுக்கு 7:30 மணிக்கு வந்துட்டோம். பட் மற்றவங்க எல்லாரும் மெதுவா. இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாம். இனிமேல் என்ன பண்ண எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு வர பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்? கிருஷ்ணரை பிடிச்சு நம்ம வழிபடணும்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, ஒருத்தர் நம்மளுக்கு ஏன் பிடிக்கும்? ஒருத்தர் நமக்கு எப்போ பிடிக்கும்? நீ பதில் சொல்லவே கூடாது. ஒருத்தர் நமக்கு எப்போ பிடிக்க ஆரம்பிக்கும்? அவங்க எப்போ பிரிய வரும்? ஒருத்தர் மேல அவளுக்கு எப்போ பிரிய வரும்? அவருடைய குணங்கள் தெரிஞ்சுக்கும் போது வரும் இல்லையா? ஸோ கல்யாணத்தில் இதுதான் நடக்கும். என்ன ஆகும்? ஒரு பெண்ணையும் ஆணையும் திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? அந்த பெண் வந்து அந்த ஆணுக்கு, கணவனுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ஆண் என்ன பண்றான்? அந்த பெண்ணுக்கும் சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேவை பண்ண ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகமாகுது. குடும்பத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் அன்பு அதிகமாக ஆரம்பிக்குது. குணத்தை பார்த்தா என்ன வரும்? நம்மளுக்கு பிரியம் வரும். ஆனால் இன்னைக்கு என்ன இருக்கு? முதல்ல லவ், அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் டைவர்ஸ். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? முதல்ல மேரேஜ், அதுக்கப்புறம் தான் லவ், அதுக்கப்புறம் ஜவ் இல்லையா? கடைசி வரைக்கும் எழுதிட்டே போகும். பிடிக்குதோ பிடிக்கலையோ சேர்ந்தா இருந்தாகும். சண்டை தான் போட்டுப்பாங்க, அப்பா அம்மா சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? பிரிஞ்சு போகவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது? குடும்பம் சிரிச்சிருங்க, ஊர் சிரிச்சிருமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இல்லைன்னா உனக்கு அப்படியே தேவதை கிடச்சிருவா, நான் இல்லைன்னா உனக்கு என்னடி கதி அப்படி என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் ஒருத்தர் திட்டிக்கிட்டு அனுசரிச்சு போயிடுவாங்க. இது அந்த மேரேஜ். எந்த மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ்னா அது அன்பை பார்த்து வர்றது கிடையாது, அது குணத்தை பார்த்து வருது. ஒருத்தர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க? குணத்தினால சேர்ந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? முதல்ல லவ் பண்ணுறாங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. ஃபோன்லேயே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையே தான் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா? 3 வருஷம் விடாமல் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் டைவர்ஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் நீங்கள் கதையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு, டைவர்ஸ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட்டு இல்லையா? இன்னைக்கு அப்படி தான் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. காரணம் என்னது? மக்கள் யாருக்குமே குணத்தை பார்த்து நேசிக்கிறது கிடையாது, சும்மா வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து நேசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது சரியில்லை. அதனால் நம்ம கிருஷ்ணரை வழிபடுறோம் அப்படின்னா கிருஷ்ணரை பிடிச்சு வழிபடணும். கிருஷ்ணரை எப்போ பிடிக்க ஆரம்பிக்கும்? கிருஷ்ணனுடைய குணங்கள் நம்ம என்ன பண்ணோம்? கேட்க 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 நம்மளுக்கு கிருஷ்ணரை பிடிக்க ஆரம்பிச்சோம். கிருஷ்ணனுடைய குணங்கள் 1 2 கிடையாது, அநேகமான குணங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு குணம் என்ன தெரியுமா? கிருஷ்ணனுடைய குணம் யோக விதாம் நேதா. இது சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு பெயர். யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரஹ நாரசிம்ம வபு ஸ்ரீமான் சேஷவ புருஷோத்தமஹ அப்படின்னு ஒரு பேர். இதில் கிருஷ்ணருக்கு ஒரு பேர் என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? யோக விதாம் நேதான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? யோக விதாம், யோகத்தை உனக்கு வழங்குபவன் அப்படின்னு சொல்கிறோம். யோகம்னா என்னது? யோகம்னா என்னது? நிறைய சொல்லலாம், உனக்கு என்னடா யோகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்போ யோகம் அப்படின்னா அதிர்ஷ்டம் சொல்லி சொல்லலாம், இல்லை பாக்கியம் சொல்லி சொல்லலாம் இல்லையா? அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாக்கியத்தை வழங்குவதற்கு நமக்கு வழிகாட்டி யார் இருக்காரா? கிருஷ்ணர் இருக்காரா? யோக விதாம் நேதா அப்படின்னு சொல்லலாம். நேதான்னா யாரு? நேதாஜி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நேதானா தலைவன் அப்படின்னு அர்த்தம், வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ நாம் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்காங்க. எதற்கு வழிகாட்டியாக இருக்காரு? அதிர்ஷ்டத்தை அடைவதற்கு வழிகாட்டியாக இருக்காரு. அதிர்ஷ்டம்னா கிருஷ்ணர் தான். ஆனாலும் நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழணும் இல்லையா?
உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு நிறைய பொருட்களாக தேவைப்படுது இல்லை? அதனால் கிருஷ்ணர் நமக்கு இந்த உலகத்தில் என்ன வேண்டாலும் கொடுப்பதற்கு, அடைவதற்கு என்னவா இருக்காரு? வழிகாட்டியாக இருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஆசைங்க இருக்கும். உங்களுக்கு என்ன ஆசை வரும்? இருந்தால் இந்த மதுரையில் ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்தால் போதும், ஒரு 10 காரு, ஒரு 10 பங்களா, கல்யாணம் ஒன்று தான் இல்லையா, ஒரு 4-5 குழந்தைங்க இல்லையா, இதை ஒரு 10-15 ஃபேக்ட்ரி, ஏன்னா ஒரு ஆசை இருக்குமா? இதுக்கு மேலே ஆசை இருக்கும், பட் இதுவே பெரிய ஆசை நமக்கு. ஆனால் துருவன்ற ஒரு பையனுக்கு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா வந்துச்சு? இந்த உலகத்திலேயே பெரிய ஆளாக ஆகணும். யாரை விட பெரிய ஆளாகணும்? பிரம்மாவை விட பெரிய ஆளாகணும்னு நினச்சான். உலகத்திலே பெரிய ஆசை அவங்ககிட்ட இருந்துச்சு. அவன் என்ன தெரியுமா பண்ணேன்? அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டான், அம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, நீ என்ன பண்ண? யாரை வழிபடு? கிருஷ்ணரை வழிபடுப்பா, கிருஷ்ணர் கண்டிப்பாக அவனுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னான். அவனுக்கு வயசு அப்போ என்னது? என்ன வயசு? 5 வயசு பையன்தான். 5 வயசு பையன்கிட்ட சொன்ன உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான். கிளம்பிட்டான். எங்கே கிளம்பிட்டான்? காட்டுக்கு கிளம்பிட்டான். காட்டுக்கு கிளம்பிட்டு போகும்போது நாரதர் நடுவில் வரார். வந்து கேட்குறாரு, எங்கப்பா போகிற? நான் காட்டுக்கு போகிறேன். எதுக்குடா போகிறேன்? கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போகிறேன். உன் வாயில் இருக்கக்கூடிய பால் ஒழுதுட்டு இருக்கு பாரு, அதை தொடச்சிட்டு போடான்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன், அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஒத்துக்கலை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் இப்பயே என்ன பண்ணேன் ஆகணும்? கிருஷ்ணரை பார்த்தான். சின்ன குழந்தைங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, எது வேணாலும் இப்போ வேணும், இப்பயே பார்க்கணும் அப்படின்பாங்கல்ல. அது போல் அவனுக்கு ஒரே அடம், நான் கிருஷ்ணரை இப்பயே பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நாரதர் என்ன பண்ணார்? அவனுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. இந்த மந்திரத்தை சொல்லுப்பான்னு சொல்லி சொன்னார். என்ன மந்திரம் சொன்னார்? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு இந்த மந்திரம் சொன்னார். இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுப்பா, கிருஷ்ணர் வருவான்னு சொல்லி அமிச்சார். என்ன பண்ணா? இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தா 6 மாதம்தான். அவன் என்ன பண்ணான்? கிருஷ்ணரை பார்த்துட்டான். கிருஷ்ணரை பார்த்தது மட்டும் கிடையாது, அவன் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த பதவி அவனுக்கு கிடைச்சது. துருவலோகம் அப்படின்ற பதவி கிடைச்சது. அதனால் கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துப்பார். கிருஷ்ணரை வழிபட்டால் சன்னியாசியாக போயிடுவாங்க. கிருஷ்ணரை வழிபட்டால் நம்ம கடமையெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிருஷ்ணரை வழிபட்டால் நமக்கு என்ன தேவை, என்ன பண்ணுறார் கிருஷ்ணர்? அதை பூர்த்தி பண்ணுறார். எப்படி பூர்த்தி பண்ணுறார் அப்படின்னா, அதை நல்ல விதமாக பூர்த்தி பண்ணி கடைசியில் தன்னையே கொடுத்து என்ன பண்ணுறார்? அவர் மோட்சத்தையும் கொடுத்துறார். அதனால் கிருஷ்ண வழிபாட்டை விட ஒரு சிறந்த வழிபாடு வேறு எந்த வழிபாடும் கிடையாது அப்படின்னா சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறோம். அதனால் நாம் கிருஷ்ணரை வழிபடணும். கிருஷ்ணரை எப்படி வழிபடணும்? பிடிச்சு வழிபடணும். கிருஷ்ணர் எப்போ பிடிக்கும்? குணங்களை புரிஞ்சுக்கும் போது பிடிக்கும். சரி, கிருஷ்ணருடைய குணங்கள் நாம் எங்கே தெரிஞ்சுக்க முடியும்? இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணரையே கொண்டு வந்திருக்கோம். கிருஷ்ணரை எப்படி கொண்டு வருது அப்படின்னா, கிருஷ்ணர் இந்த கலியுகத்தில் 2 ரூபத்தில் வராராம். எந்த ரூபத்தில் வரா தெரியுமா? ஒன்று கிருஷ்ணனுடைய நாமம், கிருஷ்ணனுடைய பேரில் வரார். 2வது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற இந்த கிரந்தத்து மூலிமா வரார். ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படின்ற இந்த புராணத்து மூலிமா வரார். நேற்று குரு பூர்ணிமா அப்படிங்கிறத எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. குரு பூர்ணிமான்னா வியாசருடைய பிறந்த நாள், வியாசருடைய தோன்றிய நாள். அந்த வேத வியாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் வேதத்தை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் மக்களுக்கு இன்னும் உயர்ந்த விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சார். அந்த மாதிரி சமயத்தில் எழுதுனது தான் என்னது? இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா என்னன்னா, மொத்த வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லலாம். மொத்த வேதத்தை என்ன பண்ணுறாங்க? ஒரு மரமாக என்ன பண்ணுறாங்க? கற்பனை பண்ணுறாங்க. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாம்பழ சீசன் வருது இல்லை? மாம்பழ சீசன் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மாம்பழம் சாப்பிட்றது விருப்பப்படுறீங்க, மாம்பழம் சாப்பிட்ணுப்பான்னு சொல்லி சொல்கிறேன். உடனே என்ன பண்ணுறான்? ஒருத்தன் மா இலையை கொண்டு வந்து நீட்டுறான், சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். மா இலையை சாப்பிட்டா மாம்பழத்தோட டேஸ்ட் கிடைக்குமா? ஸ்மெல் வேணா இருக்கும், ஆனால் அதில் டேஸ்ட்டு இருக்காது. நல்லா இல்லைப்பா. அப்புறம் என்ன பண்ணுறான்? ஒருத்தன் மா கிளையை கொண்டு வந்து கொடுக்குறான், இதை சாப்பிட்டு பாரு, அதில் டேஸ்ட் இருக்குமா? டேஸ்ட் இருக்காது. அப்புறம் மா பட்டையை கொண்டு வந்து கொடுத்துறான் ஒருத்தன், இதை சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் இருக்குமா? இருக்காது. அப்புறம் கட்டையை கொண்டு வந்து கொடுக்குறான், இதை சாப்பிடுன்ட்டு, அதுலேயும் டேஸ்ட் இருக்காது. கடைசியில் என்ன பண்ணுறான்? வேறையே பிச்சுட்டான். இதில் இருந்தாப்பா எல்லா ஸ்வீட்டும் போகுது. டேஸ்ட் எங்கேருந்து போகுது? மாம்பழத்துக்கு எங்கேருந்து போகுது? வேறு இருந்தால் போகுது. ஆனால் நேரம் என்ன பண்ணுறான்னு வேர்லையே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வேற பிச்சு போய் கொடுக்குறான். அதை கிழங்கா கூட என்ன பண்ண முடியாது? அவிச்சு சாப்பிட முடியாது. அப்போ நீங்கள் மாம்பழத்தினுடைய டேஸ்ட் தெரிஞ்சு எங்கே தெரிஞ்சுக்க முடியும்? பழத்தை தான் சாப்பிடணும். காயை சாப்பிட்டாலும் வேலைக்காகாது. அதுபோல்
மொத்த வேதத்தையும் ஒரு மரமாக என்ன பண்ணுறாரு, கற்பனை பண்ணுறாங்க வேதத்தை. என்ன மரம்? கல்பக விருட்ச மரம் சொல்லி சொல்கிறாங்க. அந்த மரத்தினுடைய பலம் அப்படிங்கிறது என்னவா? இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வீட்டில் இங்கே இருக்கவங்க யார் வீட்டில் டிவி இல்லை? ஓகே, வெரி குட். ஓகே ஓகே, வெரி குட். அவங்க ஃபஸ்ட்டு கேண்டிடேட். இப்போ யார் வீட்டிலலாம் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை? ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் இங்கே மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் விட மாட்டார் அவர். ஆஃபர்லையாவது கொடுத்துருவார் இல்லையா? டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கொடுத்துருவார் இல்லையா? மிக்சி கிரைண்டர் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? ஏசி யார் வீட்டிலாம் இல்லை? எல்லார் வீட்லையும் இருக்கு இல்லையா? யார் வீட்டிலாம் பாகவதம் இல்லை? கை தைரியமாக தூக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் இந்த பாகவத்தை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். பாகவதனுடைய விலை 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாயா அப்படின்னு உடனே பார்க்குறீங்க. நகை எவ்வளோ இன்னைக்கு? 1 பவுனு. 1 பவுன் எவ்வளோ? சுதர்சனா தூக்கி காட்டுறா, மோதிரத்தை காட்டுறா, மோதிரத்தை காட்டுறா, கையில் செயலை பாடு. அதான் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ தெரியுமா இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? யார் சொல்லிட்டு போக மாட்டேன் சொல்கிறேன். 5 பவுன் இருக்குமா? 5 5 10 பவுன் இருக்கா? 10 பவுன் வச்சுக்கோ. 10 பவுன் எவ்வளோ விலை? 10 லட்சம் ரூபாய் உடம்புலே போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சிரிக்காதீங்க. உங்ககிட்ட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சா எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே 1 பவுன் 8 கிராம் தங்கத்துக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கும். கிருஷ்ணருக்கு அந்த அளவு மதிப்பு இல்லையா? கிருஷ்ணருக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? உண்மையில் நம்மளுக்கு கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. கிருஷ்ணர் மேலே மதிப்பு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், விலையை கேட்காம என்கிட்ட 1,00,000 ரூபாய் என்னால் கொடுக்க, நான் 1 பவுன் கொடுத்துறேன் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போகணும். அவ்வளோலாம் கேட்கவே இல்லை. நம்ம வெறும் 8,000 ரூபாய் தான் கேட்குறேன். எவ்வளோது? 8,000 ரூபாய் தான். 8,000 ரூபாய் அப்படிங்கிறது இன்றைக்கி 1 கிராம் தங்கம் கூட கிடையாது இல்லையா? 1 கிராம் இன்றைக்கி எவ்வளோ? 9,000 ரூபாய். நீங்களே யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையாலுமே கிருஷ்ணர் மேலே மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே 1 கிராம் தங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை விட என்ன பண்ணுறீங்க, கம்மியாக தான் கொடுக்குறீங்க. இன்றைக்கி நீங்கள் ப்ரோக்ராம் வந்ததோடைய பலன் இதுதான். உண்மையாலுமே நீங்கள் கிருஷ்ணர் நம்பி தான் வந்திருக்கீங்க. கிருஷ்ணர் உங்களுக்கு நல்ல விஷயம் கொடுக்கணும், நல்ல அருள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இன்றைக்கே ஸ்ரீமத் பாகவத் எல்லோரும் வாங்கிக்கோங்க. என்கிட்ட புக்கு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறோம். ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணிடுறோம். ஸோ ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிறது, கிருஷ்ணரே வீட்டில் இருக்கிற மாதிரி, கிருஷ்ணரை வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி. ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஸ்ரீமத் பாகவதம் இருக்கணும். எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, மதுரையில் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் என்ன இருக்கணும், ஸ்ரீமத் பாகவதம் இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் போய் கிறிஸ்டியன் வீட்டில் பாருங்களேன், அவங்க வீட்டில் கண்டிப்பாக என்ன இருக்கும், பைபிள் இருக்கும். ஒரு முஸ்லீம் வீட்டில் போனால் கண்டிப்பாக குரான் இருக்கும். நம்ம வீட்டில் பகவத்கீதையே இருக்க மாட்டேங்குது இல்லையா? அப்புறம் என்ன சொல்கிறது? அதனால் என்ன பண்ணுங்கள், என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதம் வாங்கிக்கோங்க. இந்த பாகவதம் அப்படிங்கிறது 18 புஸ்தகம் இருக்கும், 12 காண்டம் இருக்கும். உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கதை தான். மகாபாரதம் உள்ளே இருக்குது, ராமாயணம் இருக்குது, தசாவதாரம் சொல்கிறோம் இல்லையா? தசாவதாரம்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது? மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, கல்கி, இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் இருக்குல்ல. எல்லா அவதாரங்களுடைய கதைகளும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டாங்க, தசாவதாரம் வந்துட்டாங்க இல்லையா? மகாபாரதத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, ராமாயணத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம், வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நேற்று வியாச பூர்ணிமா. ஸோ நேற்று இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நாங்கள் இந்த பாகவத்தை ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். 1,00,000 ரூபா பாகவதம் இப்போ வெறும் 8,000 ரூபாய் தான். இல்லை பிரபு, நான் கிருஷ்ணரை நான் வந்து அவ்வளோலாம் இலக்காரமாக பார்க்க மாட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன், 1 பவுன் தான் கொடுத்து கிருஷ்ணரை வாங்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. 1 பவுன் எவ்வளோங்க? 1 பவுன் எவ்வளோ இன்றைக்கி? 1 பவுன் எவ்வளோ? 90,000 ரூபாய். நீங்கள் என்ன பண்ணலாம், 1 பவுன் ஒரு காசு என்ன பண்ணலாம், கிருஷ்ணர் கொடுத்துட்டு பாகவத்தை தாராளமாக வாங்கிட்டு போகலாம். இப்படி சொன்னால் அடுத்த ப்ரோக்ராமுக்கே கூட மாட்டீங்க இல்லையா? நாங்கள் அவ்வளோலாம் செய்ய போகிறது கிடையாது. நீங்களே ஆலோசனை பண்ணுங்கள், உங்களுக்கு கிருஷ்ணர் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது,
உங்களுக்கு கிருஷ்ணர் மேலே எவ்வளோ நன்றி இருக்குது, உங்களுக்கு கிருஷ்ணர் மேலே எவ்வளவு அன்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, எது இருக்கவங்க, காசு இருக்கவங்க கிடையாது, எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக காசு இருக்குது. என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேலே பாக்கியம் இருக்கணும். நம்ம வீட்டில் கிருஷ்ணரை வைக்கிறது நம்மளுக்கு என்ன வேணும், முதல்ல பாக்கியம் வேணும். எல்லார் வீட்லையும் கிருஷ்ணரை வைக்க முடியாது. அதனால் பாக்கியவான்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஸ்ரீமத் பாகவத் வாங்கிட்டு போங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு எங்களை இன்வைட் பண்ண மணிவண்ணன் பிரபு ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் காலையில் டைமாக இருந்தாலும் எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். முதல் விஷயம் என்ன கற்றுக்கிட்டோம், ப்ரோக்ராமில் ஆரம்பத்தில் இந்த கீர்த்தனம் யார் பண்ணுறது, கிருஷ்ணரே பண்ணுறது. இந்த கீர்த்தனை பண்ணுறதுடைய பலன் என்னது, மொத்த இடம் என்ன ஆகுது, சுத்தமாகுது இல்லையா? மொத்த இடமும் நம்மளுக்கு பியூரிஃபை பண்ணுது. அதனால் கீர்த்தனத்தை எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு முதல்ல கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது என்ன கற்றுக்கிட்டோம், ஏன் கிருஷ்ணரை வழிபடணும். ஏன் கிருஷ்ணரை வழிபடணும், ஏன்னா எனக்கு கிருஷ்ணரை ஒரே ஒரு காரணம் தான். சரி, கிருஷ்ணரை ஏன் பிடிக்கும் ஒருத்தருக்கு, அவருடைய குணங்களை நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்க முயற்சி பண்ணோம். அதில் ஒரு குணம் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு குணம் சொன்னோம் இல்லையா, கிருஷ்ணருடைய ஒரு குணத்தை பற்றி பேசணும் இல்லை. ஒரு விஷ்ணு சாஸ்திரநாமத்திலிருந்து ஒரு பேர் கூட சொன்னேன், யோக விதாம் நேதான்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. நமக்கு அதிர்ஷ்டத்திற்கான வழியை காட்டக்கூடியவர் சொல்லி சொன்னோம் இல்லையா. அதனால் நமக்கு அதிர்ஷ்டத்தை கிருஷ்ணர் காட்டுறார், அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கார். நாம் என்ன பண்ணணும், அந்த அதிர்ஷ்டத்தை மறுபடியும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் இப்போ ஒரு யஜ்யம் பண்ணாங்க அப்படின்னா, இங்கேயே சுதர்சன யஜ்யம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கீழே பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் அப்படிலாம் என்ன பண்ணுறது கிடையாது, யாருக்கிட்டையுமே பணத்தை கேட்குறதே கிடையாது. நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம், இங்கே 10-15 பேர் வந்திருக்கோம் இல்லையா. கீர்த்தனை எப்படி இருந்தது, பிடிச்சிருந்த எல்லாருக்குமே. ஸோ என்ன பண்ணுறோம், எங்களுடைய பெஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், கொடுக்க முயற்சி பண்ணுறோம். எங்களோட கீர்த்தனத்தில் பெஸ்ட்டான கீர்த்தனத்தை கொடுக்க முயற்சி பண்ணுறோம். நான் பேசின விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா, எனக்கா போர் அடிச்சமாக இருந்துச்சா, தூக்கம் வர மாதிரியா இருந்துச்சா, கிடையாது இல்லையா. பேசின விஷயம் ஓகே இல்லையா. அடுத்தது இப்போ கீர்த்தனத்தோட முடிச்சிடும் இல்லையா. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது கிடையாது, இதுக்கு எதுக்குமே சார்ஜ் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் ஒருத்தர் வந்தால் 500 ரூபாய் கொடுக்கணும், 4 பேர் வந்தால் 2000 ரூபாய் கொடுக்கணும். அது அவங்களுடைய இஷ்டம் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சக்திக்கு தகுந்தாற் போல், மதிப்புக்கு தகுந்தாற் போல் கொடுக்குறாங்க. நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. பட் நாங்கள் உங்ககிட்ட வேண்டி கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்னது, எல்லாருமே ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற இந்த கிரந்தத்தை என்ன பண்ணுவோம், உங்கள் வீட்டில் முதல்ல வாங்கி வைங்க. இந்த ப்ரோக்ராம் முடியும் போது எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஒவ்வொரு செட்டும் வாங்கினா போதும், 2 கொடுக்க மாட்டோம். வீட்டுக்கு 1 தான், ஓகேவா. இல்லை வீட்டுக்கு 2 வாங்கினாலும் பரவாயில்ல. ஏன்னா மொபைல் ஃபோன் எத்தனை இருக்குது இன்றைக்கி, வீட்டில் ஒரு ஃபோனை வச்சுருக்கீங்க, ஆளுக்கு 1 வச்சுருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, எந்த பக்கம் அடிக்கிறதே தெரியல இல்லையா. அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணுறமே, நீங்களே ஆலோசனை பண்ணி பாருங்கள், ஏன் கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியாது. சுதர்ஷன் நினச்சான் அப்படின்னா அந்த பிரேஸ்லெட்டை இங்கே கழட்டி வச்சுட்டு அவன் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், 10 பாகவத செட் எடுத்து 10 பேர் கொடுக்க முடியும். அவங்க அப்பா இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா இல்லை இருக்காரா, வெளில உட்காந்துருக்காரு. அவருக்கு தெரியும் நான் தான் இந்த மாதிரி பண்ணுவேன். சும்மா கேட்டேன் பாருங்க, சீரியஸ் தான், பட் வேணாம் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ பாவம், நம்மளே கொஞ்சமாக தான் இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு கொடுக்குறீங்களோ, கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். இங்கே அந்த பொண்ணு, எங்கள் சின்ன பொண்ணு இங்கே இருக்கிற சின்ன பொண்ணு, இவ தான், அவள் தானே எது மறுபடியும் ஒரு உதாரணம் காட்ட வேண்டியது இருக்குது. மற்ற சின்ன பொண்ணு யாரும் கூப்பிட்டே வரல. ஐஸ்வர்யா கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, மணிவண்ணன் ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்புறாரு, இந்தாம்மா வச்சுக்குவாமான்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யா என்ன பண்ணுறா, கிடுக்கிட்டு கடைக்கு போய்ட்டு 2 சாக்லேட் வாங்கிட்டேன், டைரி மில்க் வாங்கிட்டு மெதுவாக உள்ளே வரேன். அப்பா பார்த்துட்டே இருக்கா, ஐஸ்வர்யா அப்படி சொல்லி குடுக்கணும் பாப்பா சொல்லி குடுக்குன்னு ஓடி போயிட்டேன். ஆனால் பக்கி நான் என்ன சாக்லேட்டை கேட்க போகிறேன், உள்ளே குடுக்குன்னு ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அதை பார்த்தாவே சங்கடமாக இருக்கும். ஏன்னா இப்படி இருக்கா பொண்ணுன்ட்டு. இது ஐஸ்வர்யா என்ன பண்ணுறா, மறுபடியும் ஒரு நாள் வர 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், அப்பா நீ 1 சாப்பிடுப்பான்னு சொல்லி கொடுக்குறேன். அப்பாவுக்கு எப்படி இருக்கும், காசு கொடுத்தது யாரு, சாக்லேட் அப்பாவுக்கு வேணுமா, வேண்டாம். அப்பா நினச்சா சாக்லேட் எத்தனை வேணா, ஆனால் இந்த சாக்லேட் அப்பாவுக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும், ஏன்னா ஐஸ்வர்யா என்ன பண்ணியிருக்கா, அன்போட கொடுத்துருக்கா இல்லையா. அது போல் கிருஷ்ணர் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. நாம் என்ன பண்ணணும், மறுபடியும் கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணும்.
நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் கிருஷ்ணருக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா என்ன பண்ணுவார்? அடுத்தது ஐஸ்வர்யாவுக்கு 1000 ரூபாயை கொடுப்பார். பா போன வாரம் கரெக்டாக யூஸ் பண்ண இந்த மாதிரி 1000 ரூபாயா கொடுக்கலாம் சொல்லி கொடுப்பார். அதுபோல் நீங்கள் எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறார்? கிருஷ்ணர் உங்களுக்கு திரும்ப 1000 மடங்காக கொடுப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு ஒளிச்சு வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு என்ன பண்ணுவார்? கிருஷ்ணரும் ஒளிச்சு வச்சிருவார். மாப்பிள்ளை கோயிலுக்கு போகிறாப்புல சாமி தட்டில் காசு போடணும், ஜோக்கில் பார்க்குறாரு, கிழிஞ்ச நோட்டு ஒன்று இருக்குது, நல்ல நோட்டு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவார்? கிழிஞ்ச நோட்டை போட்டுருவார். சாமி எல்லாத்தையும் செல்ல வச்சுப்பார். நானே ஓட்டவா என்னையே செல்ல வச்சுட்டாரு, காசு செல்ல வைக்க மாட்டாரா? போட்டு வந்துடுவார். அப்போ அடுத்தது போகிறார், சாமி சாமி எனக்கு நல்ல வியாபாரம் கொடு, நல்ல குழந்தை கொடு, நல்ல மனைவி கொடு. கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? இல்லை தான் கொடுப்பார் இல்லையா? சரியானதாக கொடுக்க மாட்டார் இல்லையா? நாம் என்ன பண்ணுறோமோ என்ன பண்ணுவார்? கிருஷ்ணர் அதை திரும்ப பண்ணுவார். கிருஷ்ணருக்கு பண்ணலாமா? பண்ணலாமா? யாரெல்லாம் பண்ணலாம்? எல்லாரும் பண்ணிடலாமா? கை எதுக்கு மட்டும் தூக்கவே மாட்டீங்களே. பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு 10 பேராவது என்ன பண்ணும்? பாகவதம் வாங்கிட்டு போகணும். அதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்ததனுடைய பலன். ஒன்றும் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. 1 பவுனை விட ரொம்ப கம்மி தான், 1 கிராமை விட ரொம்ப கம்மி தான் சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப நன்றி எல்லாருக்குமே.